ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு டாரட் ரீடிங் நம்ம பார்க்க போகிறோம். அதனால 111 ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணுறப்போ நம்மளோட லைஃப்பில் இப்போ இந்த வரக்கூடிய இந்த புது வருஷம் நல்ல நல்ல புது விஷயங்களை கொண்டுட்டு வரணும், புது மாற்றத்தை கொண்டுட்டு வரணும், புது வாய்ப்புகளை அட்ராக்ட் பண்ணணும், ஒரு நியூ ஸ்டார்ட் உங்களோட லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி 111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜாக இருக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நாலேஜ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னா அது வெயிட் பண்ணிக்கோங்க. இல்லை அதில் யாருக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கோ அவங்கள சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கிறதும், அந்தந்த ஃபீல்டில் ஒரு ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்கல்ல, அதனால அவங்கக்கிட்ட கேட்டு ஒரு முடிவெடுக்கிறது, டிசைட் பண்ணுறது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களாம் ஒரு சில இடத்துல சந்தேகத்தோடு இருந்தீங்கன்னா அது பண்ணாமல் இருக்கிறதே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸில் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளான டைமாக இருக்குது. நீங்கள் உங்களோட ஹெல்த் கான்ஷியஸாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு உண்டான டைம் இந்த வாரம்லாம் நல்லா இருக்குது. முன்னாடி இருந்த ஹெல்த் பிரச்சனைகள் கிளியர் ஆகி சரியாகிறதுக்கு நீங்கள் அதுக்குண்டான ப்ராசஸில் இந்த வாரம் இருக்கிறதுக்கு நல்லாவே சான்சஸ் இருக்குது. அதனால ஹெல்த் வைஸ் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்களோட ஹெல்த் வைஸ் நல்லா ஆகிறப்போ உங்களோட பண இன்கம் ரொம்ப சூப்பராக நீங்கள் க்ரியேட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட செக்யூர்டான ஃபீல் இருக்கும். அதாவது இன்செக்யூரிட்டி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கணும்னு தேவையே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இந்த வாரம் ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் போடுறதா இருந்தாலும் சரி, இது போட்டு வச்சதா இருந்தாலும் சரி, அதோட மெச்சூரிட்டி வரதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி மட்டுமே தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இடத்துலையும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மனசில் வச்சுக்கவே வேண்டாம். நீங்கள் சில இடத்துல உங்களோட வெரி க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சில செலவுகள் இந்த வாரம் பண்ணுவீங்க. அது சுப செலவுகளாக தான் இருக்கும். ஸோ அந்த செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்லை. அது சில நல்ல விஷயங்களுக்காக தான் பண்ண போகிறீங்க. சில வெளியூர் போகிறது, உங்களோட வெளியூரில் இருக்க ஒரு குடும்ப நபர்களை பார்க்க போகிறது, அதுக்குண்டான சான்சஸ்லாம் அமையும். பிஸ்னஸ் ட்ரிப்பெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டாக இருக்கிறதும், முதல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுக்கு இந்த வாரம் கைடன்ஸு உங்களோட வயசில் பெரியவங்களாக இருக்கலாம், இல்லை சில ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கலாம். அவங்களோட கைடன்ஸை எடுத்துட்டு உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த வாரம் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குது. நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உங்களுக்கு நல்ல பணம் சூப்பராக கொட்டும். அதுவும் வருஷத்தோட ஃபஸ்ட்லேயே வருது ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ்னால் கம்ப்ளீட்டாக மணி எனர்ஜி. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய புது விஷயமா இருக்கலாம், இல்லை ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்ததில் நியூ ஐடியாஸாக இருக்கலாம். உங்களுக்கு பணம் சூப்பராக கையில் சேரப்போகுது. பண பிரச்சனைகள் உங்களை விட்டு நகரப்போகுது. கடன் தீர்க்கறதுக்கு உண்டான டைம் பீரியட்லாம் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் வெளியூரில் வேலை பார்க்குறீங்க, சொந்த ஊர்லேருந்து வெளியூரில் வேலை பார்க்குறீங்க, இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட சொந்த ஊரில் உங்களுக்குன்னு உண்டான நேம் அண்ட் ஃபேமை கிரியேட் பண்ணிக்குவீங்க. உங்கள் சொந்த ஊரில் ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம். உங்களோட சொந்த ஊருக்கு உங்களால் சில ஹெல்ப்புமே கிடைக்கும். உங்களோட ஊர் மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏதாவது அவங்க வெளியூருக்கு போகலாம், அதுக்கு உங்களோட சப்போர்ட் பண்ணுறது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த நல்ல ஒரு பவர் உங்களுக்கு இருக்கும். அதாவது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, அதை நீங்கள் ஈஸியாக பண்ணிவிடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு கஷ்டமாகவே இருக்காது. உங்களோட இதுக்கு அது ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் இருக்குது. எந்த ஒரு லோ எனர்ஜிஸும் உங்களுக்கு இல்லவே இல்லை. எந்த கண்ணு படுறது, திருஷ்டி படுறது எல்லாத்துலேருந்தும் பயங்கரமான ப்ரொடெக்ஷனில் இருக்கீங்க. யாரெல்லாம் உங்களை சீண்டணும், உங்களோட வளர்ச்சி பிடிக்கலன்னு நினைக்கிறாங்களோ,
சரி, இல்லை நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் மட்டும் இப்படி இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் மட்டும் இப்படி பண்ணுறீங்க, நம்மளால் பண்ண முடியலையேன்னு நினச்சாலும் சரி, உங்களை ஒன்றுமே பாதிக்க போகிறதில்ல. அதனால எந்த ஒரு லோ எனர்ஜிஸும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சுக்குவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வேண்டுற தெய்வங்கள் தான் உங்களுக்காக உங்களோட முன்னோர்கள் வேண்டி வச்ச விஷயங்கள் எல்லாம் ஒரு கண்டினியூவேஷனில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. உங்களுக்காக உங்களோட பாட்டி வேண்டி இருந்திருக்கலாம், ஆயா வேண்டி இருந்திருக்கலாம், அம்மாயி வேண்டி இருக்கலாம், அம்மச்சி வேண்டி இருந்திருக்கலாம். ஸோ அவங்க உங்களுக்காக வேண்டினது இன்னும் உங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்ருக்கு. அதனால் மனசில் அவங்கள நினச்சி தேங்க்யூ சொல்லுங்கள், அதுவே போதுமானது. உங்களோட ஹெல்த்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் பெருசாக ஒன்றும் கன்சிடர் பண்ணாமல் இருக்கீங்க, பார்த்துக்கலாம் எல்லாம் நல்லா தானே இருக்குது என்ன அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. பட் சின்ன சின்ன ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறது, ஒரு ரொட்டீன் டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ணுவோம்ல, நார்மலாக எல்லாம் ஃபுல் பாடி செக்கப்லாம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு ஓவரால் ஹெல்த் செக்கப்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பெட்டராக இருக்கா, பிளட் டெஸ்ட்லாம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு டாக்டரை பார்த்து ஒரு டிக் மார்க் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் திருப்தியாக இருக்கும். அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பெட்டர். அது ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, என்ன சொல்றது, எல்லாம் சூப்பராக இருக்குது, நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க, ஜாலியாகவே இருங்க. நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னா, உங்களுக்கு பண ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் இந்த வாரம். அதே மாதிரி பணம் வந்து உங்களுக்கு கையில் நிறைய விளையாடும், வர்ற மாதிரியே இருக்கும், ஆனால் வர்றதும் போகிறதும் அந்த ஒரு ஜிக்ஸாக்குள்ளேயே இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஒரு விஷயம் பணம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே செலவு கணக்கை ரெடியாக வச்சுருப்பீங்க. அதனால வந்த வேகத்தில் பணம் செலவு பண்ணக்கூடிய அமைப்பும் ஒரு ஜாஸ்தியாக தான் இருக்குது இந்த வாரத்துக்கு. அதனால மணி மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கிறது ஓகே. உங்களோட வயசில் பெரியவங்க பண விஷயத்தில் கைடன்ஸ் கொடுக்குறாங்க இந்த வாரம்னா அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களோட வயசில் ஒரு வயசு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதா இருக்கலாம், அங்கே ஒரு பேமெண்ட் பண்ணுறதா இருக்கலாம். அப்போ வந்து இதை விட இந்த இடத்துல பெட்டரான பொருள் கிடைக்கும், இவங்களை விட இவங்க பெட்டராக வேலை செஞ்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண ரீதியாக உங்களுக்கு கைட் பண்ணுறாங்கன்னா அதை தாராளமாக அப்படியே முழு நம்பிக்கையோடு நீங்கள் அக்செப்ட் பண்ணி போகலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அதே மாதிரி சில இடத்துல உங்களை பணம் வாங்கிட்டு முன்னாடி ஏமாத்திருந்துருக்கலாம். அந்த ஏமாத்த நினச்சி இப்போ வருத்தப்படவே படாதீங்க. நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நல்லது தான் பண்ணியிருக்கீங்க, அவங்களோட கஷ்டத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் வந்து விட்டு விலகி வர்றது தான் ஓகே. உங்களுக்கு வந்து தூக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கணும் இல்லை, கரெக்டாக தூங்கணும், ஆன் டைமுக்கு தூங்கணும், ஒரு நல்ல ரெஸ்ட்டு கிடைக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களோட வேலை நீங்கள் கொடுத்ததை விடவும் நீங்கள் உங்களோட டெடிகேஷன் பயங்கர ஜாஸ்தியாக வேலை செய்வீங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் குறையிறது, அதிகம் ஸ்க்ரீன் டைம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த வாரம். ஸோ அதிகமாக ஃபோன் பார்க்குறத விட நீங்கள் கேட்குறது அப்படின்றது கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பாட்டு கேட்குறீங்கன்னா பாட்டை பார்த்துக்கிட்டே கேட்காம காதில் மட்டும் இயர்ஃபோன்ஸ் மாட்டிட்டு கேட்குறது, ஏதாவது வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா காதில் மட்டும் கேட்குறது, அந்த ஸ்க்ரீன் டைமை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்கள் கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது செக்கப் பண்ணணுன்னா அது வந்து கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செக்கப் பண்ணிக்கோங்க. நல்ல டீப் ஸ்லீப் வந்து நீங்கள் தூங்கணும். நீங்கள் தூங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த நாள் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இன்னும் பெட்டர் ஐடியாஸோடு நீங்கள் வருவீங்க. உங்களோட பண சேர்க்கை வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அந்த மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் கொஞ்சம் அந்த கைடன்ஸ் கிடைக்கிறப்போ நீங்கள் பெட்டராக பண்ணிடுவீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களோட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த வாரம் புதுசாக வரும். அந்த தேவையான பொருட்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சது, அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு போட்டு வாங்குறதா இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வாங்கிடுவீங்க. அதை வாங்கி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அந்த விஷயம் உங்களோட வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தனால ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஒரு ஹாப்பினஸ்லாம் இருக்கும். குழந்தைங்க கூட வந்து நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிறது, அதெல்லாம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இழந்ததை நினைச்சு பண விஷயத்துல மெயினா யாராவது உங்களை ஏமாத்தி இருந்தாங்க அப்படின்னா அதை நினைச்சு இப்போ வருத்தப்படாம இருக்கிறது ஓகே. அது ஏன்னா சில நேரத்தில் திருப்பி போய் கேட்கக்கூடிய சிச்சுவேஷனே உங்களுக்கு அந்த இடத்துல முதல்ல இருக்காது. ஸோ அப்படி இருக்காதப்போ அதை பற்றி ரொம்ப யோசிக்காம விட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம எப்படி இன்கம் கிரியேட் பண்ணணுன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும்.
ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.